ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெள்ளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம கோலங்கள் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத பற்றியும் அதோட மலரும் நினைவுகளை பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த கோலங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கடந்த வாரம் நான் ஊருக்கு போயிருந்தேன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சது இல்லையா? அதில் அழகழகாக நம்ம கோலங்கள்லாம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி லாஸ்ட் வீக்கே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு. அப்படி இருந்துமே நான் போன வாரம் ஊருக்கு போயிருந்தபோது அந்த விநாயகர் ஊர்வலம் வருவாங்க இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே நிறைய பேர் விநாயகர் ஊர்வலம் எடுத்துகிட்டு போவாங்க. சில பேர் 3வது நாள், 5வது நாள், 7வது நாள் இப்படி விநாயகர் சதுர்த்தி விநாயகரை ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்தந்த விநாயகர் ஊருக்குள்ளே உள்ள எல்லா வீதிக்குள்ளேயும் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் எல்லா வீதிக்குள்ளேயும் போயிட்டு கடைசியில் கடலில் கொண்டு போய் நம்ம ஊரில் கரைப்பாங்க. இது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் இது மாதிரி விநாயகர் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் இது மாதிரி விநாயகர் ஊர்வலம்லாம் எங்கள் வீட்டு வழியாக வந்தோம். அதுக்கு அழகாக அரேஞ்ச் பண்ணி டெக்கரேட் பண்ணி அந்த தேங்காய் பூ பழமெல்லாம் வச்சு படைப்பாங்கள்ல, அதெல்லாம் இல்லை. ஏன்னா அப்போ விநாயகர் ஊர்வலம்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. விநாயகர் சதுர்த்தி வரும், நம்ம வீட்டில் கொழுக்கட்டை மோதகம் அதெல்லாம் செஞ்சு சுண்டல் இதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவோம். அந்த கொழுக்கட்டை எங்கள் ஊரில் மோதகம்னு செய்வோம். கொழுக்கட்டைன்னா அந்த பிடி கொழுக்கட்டை இப்படி பிடிச்சி செய்வாங்க. அது இல்லாமல் உள்ள பூரணம் வச்சு பூரணத்துலேயே நம்ம நிறைய விதமான பூரணம் வைப்போம் இல்லையா? நிலக்கடலை பூரணம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் கடலை பருப்பில் பூரணம், இல்லை எள்ளு தேங்காய் பூரணம், இல்லை வெறும் தேங்காய் பூரணம், தேங்காய் சர்க்கரை வச்சு பூரணம், இது மாதிரி நிறைய விதமான பூரணமெல்லாம் வச்சு உருண்டையாக பிடிப்பாங்க. மோதக்குன்னு சொல்லுவாங்க, மோதகம் அப்படிம்பாங்க. நல்ல உருண்டையாக லட்டாட்டம் இருக்கும். எப்படி ஃப்ரெண்டோட வீட்டுக்காரரு கேட்பாங்க, எப்படி இவங்க சிவானி அம்மா இவ்வளோ அழகாக உள்ளே முட்டையில் மஞ்சக்கரு வச்சுருக்கிற மாதிரி உள்ளே அழகாக வச்சு இதை எப்படி கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் பிசுறல் இல்லாமல் இவ்வளோ அழகாக செஞ்சாங்க. ஒரு கோழி முட்டையை வேக வச்சு எடுத்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்குள்ளே எப்படி உள்ளே ஸ்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி அந்த கலரெல்லாம் அந்த மஞ்சள் கலரெல்லாம் வெளியில் இல்லாமல் நல்ல வெளியில் அவுட்டர் கோட்டிங் வச்சு அந்த மோதகம் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விநாயகர் சதுர்த்தினாலே அந்த மோதகம் கொழுக்கட்டை அப்படின்னு இந்த சைடெல்லாம் கொஞ்சம் கொழுக்கட்டைம்பாங்க. பூரணம் உள்ளே ஸ்டப் பண்ணாலுமே அது கொழுக்கட்டை தான் சொல்லுவாங்க. எங்கள் சைடெல்லாம் அதை என்னென்னா மோதகம்னு சொல்லுவாங்க. நம்ம காலண்டரில் விநாயகர் ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு நிறைய லட்டாட்டம் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் மோதகம் அப்படிம்பாங்க. அது செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் என்னென்னா இது மாதிரி மெஷினில் எல்லாம் மாவு அரைச்சி அது ஒரே நாள் செய்கிறதுனால இந்த பச்சரிசி மாவில் செய்கிறதுனால வீட்டிலையே அந்த பச்சரிசி மாவு ரெடி பண்ணுவாங்க. அப்போ டைமெல்லாம் இல்லாமல் இந்த அர்ஜெண்ட்டாக பண்ணுறதுனால கொஞ்சம் எப்படி பூரணம் எங்கள் அம்மா எங்கள் பாட்டியெல்லாம் செய்யும்போது மொத்தமாக வச்சுருவாங்க. அந்த அவுட்டர் லேயர் இருக்குது இல்லையா? அந்த வெள்ளையாக வச்சுருக்கிற லேயரை கொஞ்சம் மொத்தமாக வச்சுருப்பாங்க. உள்ள பூரணமும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய லட்டு சைஸ்க்கு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பூரணம் சின்னதாக ஒரு ஸ்பூனில் அள்ளி வைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு கைக்கு உருண்டை பிடிச்சோன்னா ஒரு சின்ன ஒரு திருப்பதி லட்டு அதை விட கொஞ்சம் சின்னதாக நல்லா பிடிச்சி ஒரு மோதகத்தை ஒரு கையில் தான் வச்சுருக்கோம். ஒன்று தான் வைக்க முடியும் ஒரு கையில், அவ்வளோ பெருசுக்கு பிடிப்பாங்க. பிடிச்சி எங்கள் ஊரில் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் நிலக்கடலையெல்லாம் பறித்து அந்த இதெல்லாம் முடிஞ்சதுன்னா நிலக்கடலையெல்லாம் விளைவிச்சு அதெல்லாம் பறித்து முடிஞ்சதுக்கு பிறகு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு அந்த கடலை எடுத்து வச்சு அதை ஒரு நாளைக்கு நைட்டெல்லாம் உட்காந்து உடச்சி அதை வறுத்து அதில் தோல் நீக்கி அதில் சர்க்கரை வெல்லம் தேங்காய் பூ ஏலக்காய் எல்லாம் கலந்து அந்த பூரணம் நல்லா பெருசாக வச்சு பெரிய இட்லி பானை வச்சு வேக வச்சு அந்த நிறைய பேர் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 100, 200, 300 மோதகம் பிடிச்சி எல்லாருக்குமே கொடுப்பாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதை விட அவங்களுக்கு கூடுதலாக வச்சு நிறைய பேர் வீட்டுக்கு சுற்றிலும் கொடுப்பாங்க. அந்த மோதகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் என்ன பண்ணுவோம்னா உள்ள பூரணம் அந்த ஸ்டப்பிங் இருக்குல்லையே அதை மட்டும் சாப்பிட்டுட்டு வெளியில் உள்ள அந்த அவுட்டர் லேயரை தூக்கி போட்டுருவோம். அது எனக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி சாப்பிட பிடிக்காது. இப்போ எல்லாம் நல்ல மோதகம் செய்ய நல்லா பழகிட்டோமா, நான்லாம் இப்போ நல்லா தின் லேயராக ரொம்ப சாஃப்டாக வாயில் போட்டால் கரைகிற மாதிரி அந்த வெள்ளை மாவு எனக்கு வச்சு நல்லா பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப அது இப்போ நல்லா சேர்த்தே சாப்பிட்ருவோம். அது இல்லாமல் எங்கள் பொண்ணுக்கு என்னென்னா எல்லோரும் அந்த உள்ள பூரணத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. அவள் என்ன பண்ணுவான்னா அந்த அவுட்டர் லேயர் சப்புன்னு அந்த வெள்ளை மாவு இருக்குது இல்லையா? அதை தான் சாப்பிடும். அவளுக்கு அதை தான் பிடிக்கும். அதனால நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது கொஞ்சமாக பால் கொழுக்கட்டையாட்டும் அந்த வெள்ளை மாவில் மட்டும் அந்த உப்பு போட்டு பிசைஞ்சிருப்போம் இல்லையா? அந்த வெள்ளை மாவு அதை மட்டும் பால்ஸாக பிடிச்சி கொடுத்துட்டோன்னா அதை நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கும். ஆனால் உள்ள பூரணம் அவங்க சாப்பிட மாட்டாங்க.
அது மாதிரி நிலக்கடலையில் மோதகம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற மோதகத்தை விட, மற்ற ஸ்டஃபிங்கில் செய்கிறத விட இந்த நிலக்கடலை மோதகம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த விநாயகர் சதுர்த்தினா எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அந்த மோதகமும் கொழுக்கட்டை அதுதான் ஞாபகம் வரும். இது மாதிரி விநாயகரை கொண்டு போய் கடலில் கரைக்கிறதெல்லாம் அப்போது பண்ணுறதில்ல. வீட்டில் வந்து எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம கோலமெல்லாம் பெருசாக போட்டு அஸ் யூஷுவல் விளக்குக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. விளக்கு சாப்பாடு ஊட்டி இந்த மோதகமெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுவோம். எல்லார் வீட்லேயும் மோதகம் அப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் செய்ய மாட்டாங்க. எல்லாம் விவசாயம் ஓடிட்டே இருக்கிறதுனால பெருசாக செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு டைம் இருக்காது. அப்படினால எல்லார் வீட்டுக்கும் செஞ்சுருந்தாலும் செய்யாட்டினாலும் எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு அப்போ சாப்பிடுவோம். அப்போ வந்து இப்போ மாதிரி நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் எங்கள் அப்பா இப்போவும் நானும் சரி எங்கள் அப்பா வீட்டு சைடு எல்லாம் சரின்னா ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு சாமி கும்பிட்டோன்னா எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு வந்து தான் அப்புறம் நாங்கள் சாப்பிட உட்காரணும். ஃபஸ்ட்டு தீபாவளியாக இருக்கட்டும், ஆயுத பூஜையாக இருக்கட்டும், எது செஞ்சாங்கன்னாலும் ஃபஸ்ட்டு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்து விட்ருவாங்க. எல்லார் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து சாப்பிட்றது எங்களுக்கு அப்பாடான்னு இருக்கும். நம்மளை எடுத்துகிட்டு பார்த்தவங்க வீட்டுக்கு போசனாலே நமக்கு டென்ஷன் ஆகும். நம்மளை சாப்பிட விடாமல் இப்படி விரட்டி விடுறாங்களே அப்படின்னு. ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த விருந்தோம்பல் ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் அப்புறமா நம்மளுக்கே சாப்பாடு கொடுப்பாங்க. சுட சுட எடுத்து சாமி கும்பிட்ட உடனே எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்து விடுவாங்க. கொடுத்துட்டு வந்துட்டு தான் அப்புறம் நம்ம சாப்பிட முடியும். அந்த மாதிரி அந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து விநாயகர் கரைக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து ஒரு 15-20 வருஷமாக தான் இந்த விநாயகர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இப்போது ஃபஸ்ட்டு ஊருக்கு ஒன்று வச்சாங்க, அப்புறம் வீதிக்கு ஒன்று, இப்போ சந்துக்கு சந்து அங்கனைக்கு எங்கன்னு நிறைய விநாயகரை அது ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு நாள் எடுத்துகிட்டு போய் இல்லை நிறைய பேர் சேர்ந்து அந்த விநாயகரை வந்து கடலில் கரைக்கிற பழக்கம், இதில் ஆற்றுல கரைக்கிறதெல்லாம் இருக்குது. நம்ம சைடு கடலே இருக்கிறதுனால கடலில் நல்லா சுற்றி வந்து கடலில் கரைக்கிறாங்க. ரொம்ப விசேஷமாக சூப்பராக செய்கிறாங்க. நல்லா ஆர்ப்பாட்டமாக அதை நல்லா கிராண்டாக வந்து ரோடில் வந்து சாலை வழியாக எடுத்துகிட்டு வந்து அதை கரைக்கிறாங்க. அதனால் எல்லா வீட்டு மக்களும் எல்லார் வீட்லேயும் தேங்காய் பழம் வாங்கி வச்சு எல்லோரும் வீட்டுக்கு முன்னாடி அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி விநாயகர் நின்று அவங்க தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அதனால் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் நின்று வர்றதுனால ரொம்ப நேரம் ஆகுது. காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே ஆயிடுது. அந்த மாதிரி அந்த விநாயகர் ஊர்வலம் வர்றதுனால வீடெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அந்த ரோடு நிறைஞ்சு இந்த கார்னருக்கும் அந்த கார்னருக்கும் டச் ஆகிற மாதிரி அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக கோலமெல்லாம் அவ்வளோ அழகாக போட்டிருந்துருக்குறாங்க. அது எதுவுமே அழியாமல் ஒரு வாரம் கழித்து நான் லாஸ்ட் வீக் தான் போனேன். அப்போ பார்த்திங்கன்னா அப்போ வரைக்கும் அந்த கோலங்கள்லாம் அழியாமல் அவ்வளோ அழகாக இருந்து ரோட்டில் பார்க்க முடிஞ்சது. என்னடா ரோடு நீட்டுக்கு எது விசேஷமோ அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் போட்டிருந்தது பிறகு தான் எனக்கு கிளிக் ஆனிச்சு. இது விநாயகர் சதுர்த்திக்கு போட்டிருக்கிறாங்க ஊர்வலத்துக்கு அப்படின்னு. அவ்வளோ அழகாக பெரிய பெரிய கோலமாக போட்டிருந்தாங்க. ஆனால் வீடே இல்லைனாலும் அந்த இடத்துல அந்த ரோட்டில் வந்து கோலத்தை பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துலனா அந்த 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 சாலைக்கு நேராக யார் வீடு இருக்கோ அவங்க கொண்டு வந்து ரோட்டில் போட்டிருந்தாங்க. நம்ம வீடு இல்லையே அப்படின்னாலாம் இல்லை. அவங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் ரொம்ப உள்ளே தள்ளி வீடு இருந்தால் கூட ரோட்டில் எங்கேயுமே கேப் இல்லாத அளவுக்கு அவ்வளோ அழகாக கடைசி வரைக்கும் பெரிய பெரிய கோலங்கள்லாம் இருந்துச்சு. அதுவும் அந்த கலர் போடுறதெல்லாம் ரொம்ப நேரம் மெனக்கட்டு அந்த கோலத்தை போட்டிருக்கிறாங்கங்கிறது பார்க்கும் போதே தெரிஞ்சு நிறைய கலர் கொடுத்து போட்டிருந்தாங்க. நிறையா ரங்கோலிஸ் தான் மேக்ஸிமம் போட்டிருந்தாங்க. புள்ளி வச்ச கோலத்தை பெருசாக பார்க்கவே முடியல. நல்ல பெரிய பெரிய கோலங்களாக போட்டிருந்தாங்க. புள்ளி வச்ச கோலங்களாக இருந்தாலுமே அதை ரங்கோலி ஸ்டைலில் தான் போட்டிருந்தாங்க. அழகாக டிசைன் பண்ணி பெரிய பெரிய கோலங்களாக போட்டிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது எனக்கும் எங்கள் அண்ணி எங்கள் தம்பி ஒய்ஃப் எல்லாருமே வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க அந்த ஃபோட்டோ. அதெல்லாம் கோலங்களாக பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் போனதுனால எல்லா